Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா BNOS கவுன்சிலிங் சுத்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்திருக்கோம். அதாவது சார், நான் வந்து BNOS வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை சார். அடுத்தது என்ன சார் நடக்கும்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. 8/8/2025 வரைக்கும் என்னச்சு பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ளை பண்ணல அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்சஸ் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. சரியா, அதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதாவது அப்ளிகேஷன் வந்து எல்லா பேரும் போட்டிருந்தா தான் அடுத்தடுத்த சான்ஸுக்குள்ளே நம்ம என்னாச்சு பார்த்தா போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளிவரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் ப்ரைவேட் காலேஜஸ் லோ ஃபீஸில் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ப்ரைவேட் காலேஜஸ் லோ ஃபீஸில் அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணலாம். அதை வச்சு இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அதாவது ரேங்க் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 199.5 கட் ஆஃபில் இருக்காங்க. ரேங்க் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 199.5 கட் ஆஃபில் இருக்காங்க. ரேங்க் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா 198, ரேங்க் நம்பர் 4 வந்து 197. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு வெளியே வரும். சரியா, BNOSக்கு. அப்போ இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் வரும்போது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். நமக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சொல்லும் போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப நினச்சி பார்த்தா குறைவு. சரியா, அதாவது 200 சீட்ஸ் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தா, 200 ரேங்க் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா பசங்க வந்து இதுலேயும் வந்து இன்ஜினியரிங் போகிற பசங்களும் இதில் போட்டிருப்பாங்க, பேராமெடிக்கல் போகிற பசங்களும் இதில் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி BAMS BHMS அதிலலாம் போகிற பசங்களும் இதில் போட்டிருப்பாங்க. ஏன் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அங்கே வெயிட் பண்ணியிருக்க பசங்க கூட இதில் போட்டிருப்பாங்க. சரியா, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு 500 ரேங்க் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அப்போ 500 ரேங்க்குன்னு சொல்லும் போது நமக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரியா, இப்போ உங்களுக்கு 500 ரேங்க்கு நம்ம சொல்கிறோம். சரியா, 500 ரேங்க்குன்னு சொல்லும் போது எவ்வளோ கட் ஆஃப் மேபி இருந்திருக்கு. ஆனால் இதுலேருந்து இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ 500 ரேங்க்குன்னு சொல்லும் போது 175 கட் ஆஃப் வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்போ 175 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 178 வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 178 கீழே நீங்கள் ஒரு 160 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா வித் ப்ரைவேட் காலேஜஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்கலாம். சரியா, அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடணும். அப்போ நம்ம வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனே நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.